கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். எபிரேயர் 13:6. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு உதவி செய்யக்கூடியவர். சகாயர்னு சொன்னால் உதவி செய்யக்கூடியவர். கர்த்தர் எனக்கு சகாயராக இருக்கிறாரு, எனக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. நான் பயப்படுறதுக்கு தேவையே இல்லை. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷனால் எனக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஹல்லேலூயா. இந்த எபிரேயர் 13:6 சொல்லப்பட்ட இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது ஒருத்தர் ரொம்ப ஆண்டவர் மேலே பயங்கர பக்திமானா, பயங்கர ஃபெய்த் உள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறார். அவர் தான் இந்த காரியத்தை சொல்ல முடியும். பாருங்கள், கர்த்தர் எனக்கு சகாயராக இருக்கிறார்னா நான் பயப்படவே தேவையில்லை. மனுஷன் என்ன செய்ய போகிறான்? மனுஷனால் என்ன செய்ய முடியும் எனக்கு எகெயின்ஸ்டாக அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்சிங் கொஷனாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் நீ மனுஷனுக்கு மனுஷன் பயந்துட்டுருக்காங்க. குடும்பத்துக்குள்ளே சண்டை பிரச்சனைன்னு உன்னை கொல்லாமல் விடமாட்டேன்னு சொல்லிட்டு அலையிற அண்ணன்மாரு, அக்காமாரு, இன்னும் குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விரோதங்கள் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. சொத்து விவகாரமாக சண்டை, இன்னும் குடும்பத்தில் பிளவுகள், பிரச்சனைகள், இப்படி எல்லாம் நிறையா இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்தில் இல்லாததில்லை, எல்லார் குடும்பத்துலேயும் இருக்குது. வீட்டுக்கு வீடு வாசல் படின்னு சொல்கிறாங்களா, அது எவ்வளோ உண்மைன்னு பாருங்களேன். அது மாதிரி இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் கர்த்தர் நமக்கு சகாயராக இருக்கணும், அதுதான் முக்கியம். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சகாயராக இருந்தார்னா நம்ம பயப்படவே தேவையில்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் சரி பண்ணக்கூடியவர். அதனால தான் அவர் ஹீஸ் ஆக்டிங் லைக் அன் அட்வொகேட். நமக்கு அவர் ஒரு வக்கீலாட்டம் நமக்காக போராடி நன்மைகளை பெற்றுக்கொள்ள செய்கிறவர். ஹல்லேலூயா. அவரை போல போராடி நமக்காக நம்மளை கைவிடாமல் இருந்து நம்மளை பாதுகாத்து நம்ம தேவைகளை சந்தித்து நமக்கு வர வேண்டியதை கூட வர வச்சிருவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னா, மனுஷன் எனக்கு எவ்வளோ துரோகம் செய்வான், மனுஷன் எனக்கு அகெயின்ஸ்டாக என்னை பற்றி பேசலாம், என்னை பற்றி அநியாயமாக சொல்லலாம், ஃபால்ஸ் அக்யூசேஷன்ஸ் என்னை பற்றி சொல்லலாம், இவங்க இப்படி அவங்க அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் நான் பயப்படுறதுக்கு தேவையில்லை. ஏன்னா நான் அந்த மாதிரி இல்லைல்ல. அந்த மாதிரி இருந்தால் நான் பயப்படணும். அந்த மாதிரி இல்லைங்கும்போது நான் பயப்படவே தேவையில்லை. நான் கர்த்தருக்கு முன்பாக நான் ஒழுங்காக சரியாக இருக்கிறேன்னா, ஊழியத்தை ஒழுங்காக பண்ணுறேன்னா, அது முக்கியம். ஸோ நமக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. அதனால மனசாட்சியின்படி கர்த்தருக்கு முன்பாக நம்ம ஒழுங்காக நல்ல ஊழியம் செய்கிறவங்களா இருந்தால் நம்ம யாருக்குமே பயப்பட தேவையில்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு, நமக்கு அவர் உறுதுணையாக இருக்கிறாரு. அவர் வக்கீல் மாதிரி நமக்கு போராடி நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பெற்றுக் கொடுக்குறாரு. அதனால் அவர் எனக்கு சகாயர். He comes in and helps me in time of need. எனக்கு தேவைன்னு சொல்லும் பொழுது, எனக்கு ஒரு கஷ்டம் நெருக்கடியான சூழ்நிலைன்னு சொல்லும்போது அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் தான் எனக்கு சகாயராக இருக்கிறார். அதனால் எனக்கு வேறு உலகத்தின் மனுஷர்களை நான் ரொம்ப எதிர்பார்க்கறது இல்லை. ஏன்னா மனுஷர்கள் இன்றைக்கி ஓகேன்னுவாங்க, நான் நாளைக்கே ஐயோ என்னால் செய்ய முடியாது, சாரின்னு சொல்லிடுவாங்க. இந்த சாரின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதை தாராளமாக யூஸ் பண்ணி நம்மளே மடக்கிடுவாங்க. அதனால் மனுஷர்களை நம்புவது விருதான்னு போட்டிருக்கு. ஆண்டவர் சொல்கிறார் பைபிளில், நீங்கள் பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கான், பிரின்ஸை நீங்கள் நம்பாதீங்க, பீப்புளை நம்பாதீங்கன்னா நாசியில் சுவாசம் உள்ளவனை நீங்கள் நம்பாதீங்கன்னு. நாசியில் சுவாசம், அதாவது நாஸ்ட்ரல்ஸ், மூக்கில் சுவாசம் இருக்கக்கூடிய மனுஷனை நீ நம்பாத. ஆனால் மனுஷனை உண்டாக்கிய தெய்வத்தை நம்பு. அவர் தான் உனக்கு சகாயராக இருக்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம நிறையா பேரை நம்பி பயப்பட்டுட்டே இருப்போம். அவங்க செய்வாங்களோ செய்ய மாட்டாங்களோ, செய்வேன்னு சொன்னாங்க ஆனால் செய்வாங்களோ என்னமோன்னு டவுட் வந்துடும். அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்களே அப்படின்னா அடுத்த நாளே போய் கேட்பா, இப்போ தான் ஒருத்தங்க ஹெல்ப் வாங்கிட்டு போயிட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டீங்க, சாரி போயிட்டு வாங்க அப்படின்னு கூலாக சொல்லுவாங்க. நமக்கு அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ற மாதிரி ஆயிடும். அதெல்லாம் மனுஷனை நம்பி போனனால. ஆனால் கடவுளை நம்பி இயேசுவை நம்பி போகிறவங்களுக்கு நிச்சயமாக சந்தோஷமும் சமாதானம் தான் கிடைக்கும், வெற்றி தான் கிடைக்கும். கர்த்தருக்கு கோடி கோடி நன்மைகள் கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் நன்மைகளை சுதந்திரிக்கும்படி நம்மளை வச்சிருக்கிறார். நன்மை நன்மை நன்மை. அவருக்கு தீமை செய்ய தெரியாது. தீமை என்னன்னு தெரியும், ஆனால் தீமை செய்ய தெரியாது. அப்படிப்பட்ட தெய்வம் தான் இயேசு. ஹல்லேலூயா. அவர் நன்மைகளை நமக்கு
செய்கிறார். யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து பரத்திலிருந்து உண்டாகி நமக்கு வருதுன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் வந்த அத்தனை நன்மையான ஈவுகளும் ஆண்டவராகிய இயேசுவிடத்திலிருந்து, அவர் ஜோதிகளின் பிதா, இஸ் அ காட் ஆஃப் லைட்ஸ், அப்படி உள்ள பிதாவின் இடத்துலேருந்து நமக்கு வந்திருக்கு. இத்தனை காலமாக நமக்கு கிடைச்ச எல்லா நன்மைகளையும் யோசிச்சு பாருங்க. எப்படி ஒரு குடும்பம் கொடுத்தாரு, எப்படி ஒரு வீடு கொடுத்தாரு, அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. கடை வச்சுருக்குமோ சரி, என்ன தொழில் செஞ்சாலும் அதை ஆசீர்வச்சிருக்கிறாரு. நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவேன்னு சொல்லியிருக்காரு. அவர் நன்மை செய்கிறவர், அவர் நமக்கு சகாயர். ஹீ ஹெல்ப்ஸ் அஸ், அது உதவி செய்கிற தெய்வம். அதனால் உதவி செய்கிற அந்த தெய்வம் இருக்கிற வரைக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கலாம். மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியும்? மனுஷன் நமக்கு என்ன துரோகம் பண்ணாலும், நமக்கு எந்த விதத்தில் நமக்கு ப்ராப்ளம் உருவாக்கணும்னு நினச்சாலும் ஆண்டவர் விடவே மாட்டார், கைவிட மாட்டார். நம்மளை காட்டி கொடுக்க மாட்டார். நம்மளை ஒரு பாதாளத்தில் தள்ள மாட்டார். நம்மளை அவர் நம்ம தெய்வம்னு அவரை தேடி வர்றதுனால, அவரோட இணையறனால அவர் நமக்கு நன்மையை மாத்திரம்தான் செய்வார். ஹல்லேலூயா. இப்படி உள்ள காரியங்களை ரொம்ப பக்தி வைராக்கியமாக அந்த ஆத்தர் எழுதியிருக்கிறாரு. எபிரேயர் 13:6 இருக்கிற இந்த வசனத்தின்படி, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த வேலையிலும் சுவாமி ஆண்டவரே, தெரியும் மனுஷர்களை நம்பி போனவங்கெல்லாம் ஏமாந்து கஷ்டத்தோட துன்பத்தோட, ஐயோ இவனை நம்பினதுக்கு வேறு யாரையாச்சும் கூட நம்பியிருக்கலான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நிறைய பேர். ஆனால் நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவரே, நீங்கள் அப்பா நம்பிக்கைக்கு பாத்திரவானா நீங்கள் இருக்கிறீங்க ராஜா. எங்களுக்கு நீங்கள் சகாயராக இருந்து எங்களுக்கு உதவி செய்கிறீங்க. மனுஷன் எங்களுக்கு என்ன செய்ய முடியும்? மனுஷனால் என்ன செய்ய முடிஞ்சாலும் அந்த நேரத்தில் உதவி செய்ய ஓடி வர்ற தெய்வமாக இருக்கிறீங்க. நன்றி தகப்பனே, ஆசீர்வதிங்க. இந்த வசனம் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த காரியம், நீங்கள் சகாயர், நீங்கள் எங்களுக்கு சகாயராக இருக்கும்போது நாங்கள் பயப்படவே தேவையில்லை. கர்த்தரிடத்தில் மன்றாடி அவரிடத்துல நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நீங்கள் ஜெபத்தை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க. எந்த ஒரு மனுஷனும் எங்களுக்கு எந்த விதத்துலையும் தீங்கு செய்ய முடியாதபடி பாதுகாத்து கொள்வீங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you friends, and God bless you all.